Hi everybody. ஜெயிலர் 2 அட்டப்பாடியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மிரட்டும் தலைவர் லீக் ஆகி தீபோல் பரவுகிறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலிப்பட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதனுடைய அப்டேட் அடுத்தடுத்து வெளியாக போது தலைவரின் சொந்தங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கூலி படத்துடைய அப்டேட் இருக்கு, டீசர் இருக்கு, ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் நிறைய இருக்கு, ட்ரெய்லர் இருக்கு, ஆடியோ லான்ச் இருக்கு. அதனால தலைவரின் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்தா பாத்தீங்கன்னா மரண மாஸ் அப்டேட் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தங்கியிருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுத்து இப்போ சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு வராங்க தலைவரின் சொந்தங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அட்டப்பாடியில சூப்பர் ஸ்டார் பிஸியா இருக்காங்க ஜெயிலர் 2 ஷூட்டிங்ல. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைவர் மிரட்டலா ஸ்டைலா நின்றுகிட்டு அங்க அந்த சீனை பத்தி விளக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு புகைப்படம் வைரல் ஆயிட்டு இருக்கு. தலைவரின் சொந்தங்கள் இதை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. தலைவர் இவ்வளோ கியூட்டா ஸ்டைலா இருக்காரப்பா, பக்கத்துல யாரு குட்டி பையன் அப்படின்னு கேட்டாங்க. குட்டி பையன் யாரும் இல்ல, தலைவருக்கு பேரனா நடிச்சார்ல அவரும் இதுல நடிச்சிருக்காரு. அதாவது முன்னாடி ஜெயிலர்ல யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே அத்தனை பேரும் இதுல இருக்காங்க. முன்னாடியே பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணா ஆல்ரெடி அவங்க பதிவு போட்டிருந்தாங்க, நான் ஆல்ரெடி ஆன் போர்டு அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மிர்னா மேனன் அவங்க ட்விட்டர் பக்கத்துல அவங்க நான் ஆல்ரெடி ஆன் போர்டு, நான் இதுல ஜெயிலர் 2ல இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற சந்தோஷத்தை பகிர்ந்துருந்தாங்க. யாருக்கு தாங்க சந்தோஷம் வராது தலைவர் கூட நடிக்கணும்னா? திரும்பவும் அவங்க மிரட்ட வராங்க. அதுக்கப்புறம் மோகன்லாலும் இருக்காரு, இப்ப மம்முட்டிகிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. என்னடா ரெண்டு பேருமே ஜாம்பவான்கள் மலையாளத்துல ரெண்டு பேருமே வா, ஆமா ஜெயிலர் 2ங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சுனில் முன்னாடி ஆந்திராவில இருந்து நடிச்சிருந்தாரு இல்லைங்களா, இப்போ பாலையாவும் நடிக்கிறாங்க. ஏன்னா ஜெயிலர் 2 ரெண்டு பேர் ஒரு ஸ்டேட்ல நடிக்கிறேன். அதுக்கப்புறம் சிவராஜ்குமாரும் இருக்காங்க, அங்க வேற யாரும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல பல தகவல்கள் வந்தோம்னா இருக்கு. முக்கியமான தகவல் என்னன்னா இந்த ஜெயிலர் 2 எல்லா உலகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்த போதுங்க. ஏன்னா இங்கிலீஷ்லயும் இந்த படம் வரப்போகுது அப்படின்றதுதான் பெரிய எதிர்பார்ப்பை எதிர்விட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய எதிர்பார்ப்பை எதிர்விட்டது இந்த படத்துடைய டைட்டில் டீசர் தாங்க. இவ்வளவு மாசா தலைவர் இப்படி தெரிக்க விடுவார்னு கொஞ்சம் கூட யாரும் நினைச்சு பார்க்கல. ஆனா நெல்சன் அவர்கள் செம்ம மாசா ஸ்கிரிப்ட் செதுக்கி இருக்காரு அப்படின்றத மட்டும் இந்த ஒரு குட்டி வீடியோ மூலம் தெரிக்க விட்டாரு. இதுல அனிருத் அவர்கள் சொல்லவே தேவையில்ல, மியூசிக்ல மிரட்டிட்டாரு. தலைவருக்குனாலே அவர் மியூசிக் பண்ண மாட்டாரு, மேஜிக் தான் பண்ணுவாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த போட்டோவை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கதான் இந்த ஒரு தகவல். அதாவது நீங்க முத்துப்படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் அவர்கள் மேடையில அரசியல் மேடையில பேசுவார். ஒரு நடிகர் அரசியலுக்கு அரசியல்வாதிக்காக வந்து பேசுவார், ஓகேங்களா. அப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சுந்தர்சி அவர்களும் விஜய அப்பவே பங்கம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அப்பவே ஒரு அரசியலுக்கு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. பாருங்க இங்க விஜயனே போட்டிருக்காங்க, அந்த மைக்கு பேரு விஜயனே போட்டு, நீங்க அந்த படத்துல பாக்கலாம், நீங்க வேணா போய் பாருங்க, முத்து படத்தை எடுத்து அதுல விஜயனே போட்டிருக்காங்க. அப்பவே தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு காமெடி நடிகர் இன்னைக்கு அரசியல்ல காமெடி பண்ணிட்டு இருக்காரு விஜய் அண்ணா, ஓகேங்களா. இதைதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வராங்க. தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு எந்த ரசிகரையும் அவங்க விட்டு வைக்கல, எல்லா நடிகருடைய ரசிகர்கள்ட்டையும் சண்டை போட்டவங்க தான். இப்போ எல்லாருமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல்லையும் 2026லயும் அவங்களுக்கு தக்க பதிலடி கிடைக்கும். ஓகே நண்பர்களே, தலைவரும் சுந்தர்சியும் அப்பவே கணித்து இருக்காங்க இப்படி ஒரு காமெடி நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் சூப்பரா தலைவர் கலக்கி இருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.